ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம்னா முகூர்த்தம் வரைக்கும் சேம் இதே தான். ஸோ என்ன பண்ணோன்னா மூணு வந்து தனியாக பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா சில பேர் வந்து டேரெக்டாக டைம் வச்சுருந்தா அப்படியே அந்த டோனட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கட்டி விட்ருவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா வீட்லேயே இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஜவுரி கொஞ்சம் நம்மளாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி கீழே வச்சு கட்டிட்டு போயிடுவாங்க. இது அப்படியே போய் கட்டி விட்ருவாங்க. ஸோ இது எப்படி பண்ணுறது, சிம்பிளாக டைம் ஆயிடுச்சுன்னா எப்படி பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி டோனட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலே ஃப்ரண்ட்டில் நீங்கள் என்ன ஆச்சுலாம் பண்ணிக்கோங்க. சென்டர் போர்ஷன் எடுத்து பஃப் வச்சு என்னென்ன பண்ணிவிட்டு ஸோ பின்னாடி வரும்போது இப்படி எடுத்துகிட்டு இது பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பன் சொல்லுவாங்க, நார்மல் பன். ஓகே, ஸோ இந்த பன் எப்படி பண்ணால் இது அப்படியே டைட்டாக போட்டு இப்போ இதை வந்து இப்படி சுற்றலாம், இல்லை ஜடை மாதிரி போனாலும் ஜடை மாதிரி போட்டு அப்படியே சுற்றி வச்சிடலாம். இது எப்படி நமக்கு என்ன தேவை அப்படின்னா இது வந்து கவர் ஆகணும், அவ்வளோதான். சிம்பிளாக என்னன்னா இது வந்து கவர் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுமோ அதை வந்து அதுக்கு எதாவது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எவ்வளோ முடிந்தாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஸோ ஃபுல்லாக இப்படி பண்ணிவிட்டு இதை வந்து சுற்றி வச்சுட்டு நீங்கள் இதை என்ன பண்ணணுன்னா இப்படி வச்சு இப்படி லாக் பண்ணிடுங்க டைட்டாக. இப்படி வச்சு எவ்வளோ டைட்டாக லாக் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட்டாக லாக் பண்ணி இப்படி பண்ணிட்டு நம்மளுக்கு வரவே வராது. ஸோ இது மேலே வந்து நெட்டு போனால் நெட்டு போட்டுக்கலாம், இல்லை பன் நெட்டு இருந்துச்சுன்னா பன் நெட்டு போடலாம், இல்லை உங்களுக்கு வந்து ஜல நெட்டு இருந்தாலுமே அதை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பன் நெட்டு கிடைக்கும் ஸோ மார்க்கெட்டில். ஸோ இதை வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இது மேலே அப்படியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்குன்னா இந்த இது கலந்து வராமல் இருக்கிறதுக்கு 2 டைம் கூட நீங்கள் சுற்றிக்கலாம். அது நல்லா டைட்டாக சுற்றிட்டு இதையும் ஈப்பின் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. அப்படி லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நின்றுக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அவ்வளோதான், இது டைட்டாக போட்டுட்டு இந்த ஜவுரி இருக்குல்ல இதை வந்து சாஞ்சுங்க, படி சாஞ்சிட்டு இதை வந்து நல்லா அப்படி கீழே வச்சுக்கோங்க. கீழே ஒரு ஆள் வேணும் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டும். ஸோ யாராச்சும் இருந்தால் கையில் பிடிக்க சொல்லிக்கோங்க. பிடிக்க சொல்லிட்டு இது வந்து ஆல்ரெடி முடிச்சு போட்டான்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணணுன்னா இப்படி இருக்கா, இப்படி கொண்டு வந்து 2 சைடும் வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட்டு அப்படியே பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட்டு நார்மல் முடிச்சு போடுறது தான். உங்களுக்கு இது வந்து லூஸ் ஆகிடுச்சு, ஆல்ரெடி 2 டைம் யூஸ் பண்ணது அது. சுற்றி வந்துட்டு இப்படி வந்து வச்சுட்டு இந்த இதில் கட்டிடுங்க. அப்படியே டைட்டாக கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வரவே வராது. இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு யூபின் மட்டும் போடுறேன். அது அப்படியே நின்றுக்கும். இந்த இதில் லூஸ் ஆகிடுச்சு, பின்னது வந்து லூஸ் ஆகிடுச்சு. ஸோ டைட்டாக நீங்கள் பின்னிட்டிங்கன்னா அது ஆகிடும். ஆல்ரெடி 2 3 டைம் இதை யூஸ் பண்ணிட்டேன், அதனால் அப்படி இருக்கும் உங்களுக்கு. ஸோ தனியாக வந்து ஒரு டைம் மூர்த்தி ஜடை ப்ராப்பராக பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பண்ணிட்டு இது மேலே நீங்கள் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா, இது வந்து ஒரு மெத்தடு. ஸோ இது மேலே வேணும் அப்படின்னா வேணியை வச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வேணியை வச்சு டைட்டாக கட்டிக்கலாம். ஸோ இவ்வளோ இதான் வந்து வேணி ஃபிக்ஸிங் மெத்தட். இப்போ பின் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வேணும்னா ஈபின் வச்சு இருக்கா, ஈபின் இருக்கா, ஈபின் வச்சு டைம் வச்சுன்னா ஈபின் வச்சு அப்படியே உள்ள தட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ஈபின் பண்ண தெரியாது உங்களுக்கு, இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். பார்க்கவும் உங்களுக்கு கவுந்து வராது. மேலே நீங்கள் வச்சு ஜடபெல்லாம் வச்சு அப்படியே தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிடும். மேலே ஒரு லேயராக நீங்கள் வேணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதான் வந்து மூர்த்தி ஜடை பண்ணுறது சிம்பிளான மெத்தட். டக்குன்னு உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் டைம் தராங்க அப்படின்னா குயிக்காக நீங்கள் வீட்டிலே பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வீட்டிலே பண்ணிட்டு போய் டக்குன்னு போய் கட்டி விட்டுட்டு அப்படியே வந்துடலாம். ஓகேவா, ஸோ அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா இதை வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணலாம், இல்லைனா ஈப்பின் வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஸ்ட்ரெயிட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இன்னும் வேணால் ஸ்டிச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்னும் ப்ராப்பராக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து மூர்த்தி ஜடை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு